அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 37:33. யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பினான். உம்முடைய குமாரனுடைய அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லி அனுப்பி அந்த அங்கியை பார்த்து யாக்கோபு புலம்பின ஒரு வார்த்தை, ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்தது, என் குமாரன் பிருண்டு போனான். ஆதாரத்தை சோதித்து பார்க்காமலேயே யாக்கோபு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. யோசேப்பு மரித்து விட்டான். ஆனால் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். என்ன நடந்திருக்கணும்? யாக்கோபுக்கு தன்னுடைய குமாரல குறித்து நல்லாவே தெரியுங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க, எப்பேற்பட்ட பேர் வழியுங்க என்று ஒவ்வொருவரும் தகப்பனுக்கு நல்லாவே தெரியும். யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டவர்கள், அதிகமாக பகைத்தவர்கள், எல்லாமே தெரியுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பை சகோதரர்கள் ஆடு மேய்த்திருக்கிற அந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். இப்ப செய்தி இப்படி வருது. அப்படியானால் தன்னுடைய குமாரனை நன்றாக அறிந்திருந்த யாக்கோபு எப்படி செயல்பட்டிருக்கணும்? அவர்கள் கொடுத்து அனுப்பின அந்த அங்கியை சோதித்து பார்க்க வேண்டாமா? அந்த ஆதாரத்தை நன்றாக சோதித்து பார்த்து தானே ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும். அந்த ஆதாரத்தை சோதித்து பார்க்காமல் ஒரு முடிவுக்கு வந்து 22 வருஷமா புலம்புறார். அப்படி சோதித்து பார்த்த என்ன நடந்திருக்கணும்? ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டது, பிருண்டு போனான்னா இப்போ இந்த அங்கியில எந்த விதமான சேதமும் இல்லையே, ரத்தம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் எந்த விதமான சேதமும் இல்லை, கிழியும் இல்லை, அப்படி இருக்குது. இது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கணும். அதையும் அவர் கேட்காம விட்டாருங்க. சரி, அப்படியா என் குமாரன் ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டதா? அப்படியானா வாங்க அந்த இடத்த எனக்கு காட்டுங்க, எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம், வாருங்கள் சொல்லி பிள்ளைகளை அழைச்சிருந்தா அவங்க கூட்டு வெளிப்பட்டு போயிருக்கோம். அதுவும் அவர் செய்யலுங்க. அந்த ஆதாரத்தை சோதித்து பார்க்காமலேயே இது என் குமாரனுடைய அங்கிதான், என் யோசேப்பு மரித்து விட்டான், துஷ்ட மிருகம் பட்சித்தது, பிருண்டு போனானே யோசேப்பு என்று யாக்கோபு புலம்பினார். அருமையானவர்களே, எதையும் சோதித்து பார்க்கறீங்க. சோதித்து பார்க்காமல ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. குடும்ப வாழ்க்கையாகட்டும், எதுவாகட்டும், திடுத்தப்புறம் முடிவுக்கு வரக்கூடாது. சோதித்து பார்க்கணுங்க. சூழ்நிலைகள், சில ஆதாரங்கள், இவெல்லாம் சரியா நீ யோசிக்காம ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்கள். அவரை சரியாய் அறிந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது இன்னார்னு வெளிப்படுத்துவார், ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.